Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel sparklehomemaker. இப்போ நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்னையோட முக்கியமான அடையாளம் koovamaaru. And இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா neppiyarbridge தெரியும். CM chess competitionக்காக இந்த இடத்துல தான் ஆட் பண்ணியிருந்தாரு. இங்க இருந்து அப்படியே வாக் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் அம்யூஸ்மென்ட் பார்க் தெரியுதா? இதுதான் சென்னை theevuthidal exhibition. இப்போ நம்ம அங்க தான் போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தேன். அந்த ஒரு வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் சிலை அண்ட் மகாபலிபுரம் 5 ரத தேர் இதெல்லாம் வந்து சூப்பராக தீம் செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபீஸும் சின்னவங்களுக்கு 25 ரூபீஸும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2-வீலர் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா டிரைவிங் தியேட்டர் இருக்குது. இங்கே எல்லாமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் மேலே ப்ரொஜெக்டரில் ஃபிலிம் வரும், அதை பார்க்கறதுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே இங்கே பார்த்திங்கன்னா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கரண்ட் பிளான்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மினியேச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டெமோ பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா பிளான்ஸுமே இது இருக்கும். இது உள்ளே நம்ம என்ட்ரு ஆனதுமே அவங்க வந்து இந்த மினியேச்சர்ஸில் வச்சு டெமோ பண்ணி காட்டியிருப்பாங்க. நான் வந்து உள்ளே போகல, டைம் ஆனதுனால உள்ளே போகல. இங்கே பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டூரிசம் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை, மகளிர் சுய உதவிக்குழு. அந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து டெமோ பண்ணி காட்டியிருப்பாங்க. அண்ட் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது, கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது, சிறு குறு நடுத்தர வணிக நிறுவனங்களின் நலத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது. நான் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் க்ரௌடு நிறையா இருந்தனால உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் மேலோட்டமாக தான் நான் எடுத்து காட்டியிருப்பேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு நம்ம போனீங்கன்னா ஒரு வுட்டில் பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க கனெக்டிவிட்டிக்காக. அந்த சைடு பார்த்திங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு தான் நாங்கள் இந்த சைடு வந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட் 2வாக தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் சேர்த்தோன்னா ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ இதை வந்து புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்து இது உள்ளே வரதுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேசியன்ஸ் டவர்ஸ், லண்டன் பிரிட்ஜ், புர்ஜ் கலிஃபாவோட டவர் இது எல்லாமே இந்த 3மே இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்க லைட் வியூவில் பார்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து வீட்டுக்கு போகிற டைமில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப சூப்பராக வந்து லண்டன் பிரிட்ஜ் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாலில் எல்லாமே பார்த்திங்கன்னா துபாயோட சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பிக்குமே இங்கே வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டோட்டல் வியூ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். இங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கனால எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மக்கள் அங்கங்கே இருந்தாங்க. அதெல்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய செல்ஃபி 3D போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் துபாயோட சிட்டி டவர்ஸ்லாம் இருக்கா. இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு, மார்ச் 19th முடிஞ்சிருச்சு. நான் சென்னையில் இருக்க முக்கால்வாசி க்ரௌடு வந்து இந்த எக்ஸிபிஷனில் இருந்தாங்க. வெளியூர் வாசிகள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கள்ல, அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் டெடிகேட்டும் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் தான் நம்மளால் துபாய்க்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பராக துபாய்க்கு போன ஒரு ஃபீலை கொடுக்குது. டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம்ன்றனால வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் ரமலான் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆனாலும் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். கீழே இறங்கினதும் பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட சிலை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஈகிள் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ரியலாக வந்து செட் பண்ணியிருக்காங்க.
லைட்டாக வந்து ரெக்கையும் தலையும் அசைக்கிற மாரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. பகல் டைமில் வந்து இந்த அளவுக்கு வந்து அசையாதான். ஈவினிங்கில் வந்து அசைகிறதுக்காக அவங்க வந்து ஏதோ பேட்ரி மாரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க போலுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜோட ஃபுல் வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைட் டைமில் தான் இந்த லைட் எஃபெக்டோட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் தீவுத்திடல் எக்ஸிபிஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மெமரியை க்ரியேட் பண்ணிக்க சொல்லலாம். இந்த தடவை வந்து ரொம்ப சூப்பராக மெனக்கட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் கோவிட்ன்றனால அந்த அளவுக்கு வந்து ஷாப்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரைட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த செட்டப்ஸ் எல்லாமே எதுவுமே இந்த சைடு வரைக்கும் எதுவுமே இல்லை. நான் லாஸ்ட் டைமும் வந்திருந்தேன், அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ரேட்டும் அதிகமாக தான் இருந்துச்சு. இதுக்கு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து இவங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கனால ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் ஏரியாவுமே 3D போஸ்டர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிறதுக்காக 3D பிக்கில் வந்து நின்றுருந்தாங்க. க்ரௌடு வந்து க்யூவில் தான் நின்று நம்மளும் செல்ஃபியும் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பரான தீம்லாம் வச்சு 3D பிக் வச்சுருந்தாங்க. எல்லோருமே வந்து அதில் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக ஈகராக வெயிட் பண்ணி எடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒபாமா, ஜோ பைடன், ட்ரம்ப் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஷேக் கொடுக்குற மாரி ஒரு 3D போஸ்டர் இருந்துச்சு. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாட்ட வந்து அவார்டு வாங்குற மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு. எல்லோருக்குமே நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு கனவுகள் இருக்குது. அப்துல் கலாம் ஐயாட்ட வந்து ஏதாவது ஒரு அவார்டாவோ ஒரு புக்கையாவது வாங்கணுன்ட்டு. ஆனால் நம்ம நினச்சாலும் இனிமேல் நம்மளால் முடியாதுல்ல. இந்த ஒரு சான்ஸை வச்சு இது ஒரு அல்பாசையாக இருந்தாலும் எல்லோரும் நிறைவேற்றிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இதனால தான் நான் வந்து 50 ரூபாயில் கனவுகள் நிறைவேறிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன். எல்லா பிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபீனிங்ஸ் இருந்துச்சு, ஃபீனிங்ஸோட விங்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பேர் வந்து சிங்கப்பெண்ணை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே நிறைய எடுத்துருந்தோம். ப்ரைவசி கருதி வந்து எல்லா பிக்குமே வந்து நான் ஜூம் பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லா பிக்லேயுமே ஏதாவது ஒரு பப்ளிக் வந்து இருந்தாங்க. அவங்களோட ப்ரைவசி கருதி நான் வந்து பிக்கை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் கிடைப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோன்னு சேர்ந்து பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார்